கர்த்தருடைய பிள்ளையே, பரதேசி என்கிற வார்த்தை உள்ள வசனங்களை அறிக்கை செய்வோமாக. கர்த்தாவே, என் ஜெபத்தைக் கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும். என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேயும். என் பிதாக்கள் எல்லாரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாயிருக்கிறேன். சங்கீதம் 39:12. அக்காலத்தில் அவர்கள் கொஞ்ச தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாயிருந்தார்கள். சங்கீதம் 105:12. அப்பொழுது இஸ்ரவேல் எகிப்திற்கு வந்தான். யாக்கோபு காமின் தேசத்திலே பரதேசியாயிருந்தான். சங்கீதம் 105:23. பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயும். சங்கீதம் 119:19. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. சங்கீதம் 119:54. பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். சங்கீதம் 146:9. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருக்கிறீர்கள். எபேசியர் 2:19. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்தராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். எபிரேயர் 11:9. அன்றியும் பட்சபாதமில்லாமல் அவனவனுடைய கிரியையின்படி நியாயந்தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். 1 பேதுரு 1:17. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்கள். 1 பேதுரு 2:11.